அப்புறம் இந்த மூட்டு வலி உள்ளவங்கலாம் கேட்குறீங்களே, குடிச்சிட்டே வாங்க, பலன் உண்டு. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா உடனே நடந்துடாதுங்க. மூட்டு வலிலாம் நீங்கள் ஏற்படுத்தின ஒரு பிரச்சனை. பல வருஷமாக வந்த பிரச்சனை உங்க கூட. சரிங்களா? சாப்பிட்ட உணவு எல்லாம் சேர்த்து தான் அவருக்கு நீங்கள் செஞ்ச வேலை, நீங்கள் கடந்து வந்த வாழ்க்கையினால்தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த மூட்டு வலி பிரச்சனைகள்லாம் உண்டு. ஸோ குடிச்சிட்டே வாங்க, இது அதோட வேலையை செய்யும். பலன் கண்டிப்பாக உண்டு. அடுத்து இந்த ஒரு கேஸ்ட்ரிக்கு, அல்சரு, ஆசிட் ரிஃப்ளக்ஸு உள்ளவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன். நீங்களும் குடிக்கலாம் அந்த தண்ணி. ஆனால் நீங்கள் ஸ்டேஜ் 2 மாதிரி குடிங்க. 250 ml மட்டும் குடிங்க. சரிங்களா? 2 நாளைக்கு ஒரு போத்தை அப்படி குடிச்சிட்டு வாங்க. அப்புறம் அந்த ஃபைப்ராய்ட், தைராய்டு உள்ளவங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் குடிக்கலாம், பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்துட்டு உங்களோட வயசு பார்த்துக்குங்க. நீங்கள் ஒரு பேசிக்கங்க என்கிட்ட. உங்கள் வயசு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு 40 வயசு கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு போத்தை குடிக்கலாம். 40 வயசுக்கு மேலேனா நீங்கள் வந்துட்டு பாதியே குடிக்கல. பெஸ்ட் சைஸ் பெஸ்ட்லாம். அப்புறம் இந்த கிட்னி ஸ்டோன்னு சொல்கிறோம்ல, அது உள்ளவங்களுக்கு இந்த தண்ணி ரொம்ப உதவி இருக்குது. நிறைய பேருக்கு வந்து கல் வந்து வெளியாக இருக்குது. இந்த தண்ணி நீங்கள் குடிக்கிறதுக்கு நீங்கள் என்னை கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. நான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ குடிக்கணும். ஏன்னா வயசுக்கு தகுந்தாப்பு தான் சொல்ல முடியும் சில பேருக்கு. சரிங்களா? இந்த பெண்களுக்கு வந்து இந்த மாத விழா வர்றது வந்துட்டு சில பேருக்கு பிரச்சனையாக இருக்கும். இந்த தண்ணி குடித்தா இது வந்துட்டு சீர்படுத்துறதுனால அது பெட்டராக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு நன்மை செய்யும். ஆனால் பொதுவாகவே பெண்கள் வந்துட்டு இந்த நார்மலாக இந்த 7 நாள் வர்றப்போ இந்த தண்ணி குடிக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா இது ஓவர்ஃப்ளோ பண்ணிடும். நார்மல் பெண்மணிகள் சொல்கிறேன், இந்த தண்ணி குடிக்கிறது தவிர்த்துருங்க. அந்த டைமில் பீரியட் டைமில் இந்த தண்ணி குடிக்க வேணாம். 7 நாளுக்கு பிறகு தண்ணியை குடிங்க. அந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், இந்த தண்ணியை கண்டிப்பாக நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பலன் பார்த்துங்க. ஒரு 250 ml குடிங்க. ஓகே, பலன் பார்ப்பீங்க. அப்புறம் ஆண்கள் வந்துட்டு டைபெட்டிக் கூடையாக இருக்கிறனால, கூட அதிகமாக வரனால இது வந்து பிற்பாடு அண்மை தன்மையை பாதிக்கும். ஸோ ஆண்கள் வந்துட்டு இந்த தண்ணி குடிச்சிட்டு வர்றது ரொம்ப நல்லது. பலன் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. மற்றபடி கண் பிரச்சனை உள்ளவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் அந்த தண்ணியை வந்து ஊற்றிட்டு நீங்கள் கண்ணுக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டே வாங்க. அது பலன் பார்ப்பீங்க, நீங்களே பார்ப்பீங்க. முடி உதிர்ற பிரச்சனை உள்ளவங்க இந்த தண்ணி வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்க. முடிக்கு முதல்ல முடி உதிரும், கொட்டும். நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொட்டுற மாதிரி இருக்கும். அது வீக்கான முடியெல்லாம் கொட்டுது. இந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ண வேகத்துக்கு புது முடியை வந்து உங்களுக்கு க்ரோ பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஏற்கனவே வீக்காக இருக்க முடியெல்லாம் கொட்டும். அதனால் பயந்துடாதீங்க, என்ன மாஸ்டர் முடி கொட்டுதுன்னு. அது சரியாயிரும். உங்களுக்கு புது முடி நிறைய வந்து பிறந்து உங்களுக்கு நிறைய பேபி ஹேர் வரும் பாருங்கள் இந்த தண்ணியை குடிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஆனால் ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் ஹெரிட்டேஜில் முடி கொட்டுறவங்க ஆண்களுக்கு சொல்கிறேன், இது வந்து பொருந்தாது. சரிங்களா? தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, அடுத்து ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு, இந்த சொரியாசிஸ், என்ஜிமா உள்ளவங்களுக்குலாம் இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த தண்ணியை உங்களோட அந்த ஸ்கின் ப்ராப்ளம் உள்ள இடத்துல தீர்வு 80% 90% உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன்னா நம்மளோட டெஸ்டிமோனி அவ்வளோ இருக்குது. எங்கிட்ட கேளுங்க, நாங்களே அனுப்பி விடுறோம். இந்த தண்ணி இந்த ஸ்கின் ப்ராப்ளம்க்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். சரிங்களா?